இந்த வயசுல எதுக்கு லவ்வோட நோக்கம் என்ன? திருப்பி என்ன நோக்கம்? பதில் சொல்ல முடியல. ஒரு விஷயம் பதில் சொல்ல முடியலனால அங்க என்ன வந்திருக்குன்னா, அவளை மீறிய ஒரு ஹார்மோனல் அவளை டிஸ்டர்ப் ஆகுது. அதான் உண்மை. 15 வயசுல ஒரு பொண்ணுக்கு ஆமா லவ் பண்ணணும், எனக்கு ஆசை, எனக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னு பிள்ளை சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. இப்ப 25 வயசுல 30 வயசுல ஒரு பொண்ணு ஆமா எனக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து பெரிதாகணும், நான் ஒரு வேலை பார்க்குறேன், நான் என்னுடைய ஃபேமிலியை நான் நல்லா வச்சு, அது ஓகே, அது கரெக்ட். ஆனா 15 வயசுக்குள்ள 16 வயசுக்குள்ள ஒரு விஷயத்தை கேட்கும் போது அவளுக்கு பதில் சொல்ல முடியலன்னா அவளுக்கு தெரியல. அப்ப ஏதோ ஒன்று அவளை டிஸ்டர்ப் பண்ணுது. எது டிஸ்டர்ப் பண்ணுச்சு? அவளுடைய பயாலஜிக்கல் உள்ள இருக்கக்கூடிய ஹார்மோன் தான் இந்த வயசுல வரணும். ஆனா கேட்கிற கேள்வி லவ் அப்படிங்கிற விஷயம் தான் உன் உடம்புக்குள்ள வரணும், வர்றது நல்லது, ஆப்போசிட் செக்ஸ் மேல வரணும். ஆனா இப்ப வர்றது சரியானது. இதை நீ சாதகமா பயன் அன்பு இருக்கணும். முதல்ல உனக்கு அன்பு செலுத்த வேண்டியது உனக்கான வாழக்கூடிய உங்க அம்மாவும் உங்க அப்பாவும். நானும் அம்மாவும் தான் இங்க உனக்கான சப்போர்ட். 100% பாதுகாப்பு உனக்கு இங்க மட்டும் தான் கிடைக்கும். இந்த வயசுல உனக்கு தேவை, உனக்கு படிப்பு, நீ ஒரு நாலேஜ் வளர்த்துக்க, நீ படி, சக்சஸ்ஃபுல்லாக உனக்கு லைஃப் கேரியர்லயே டாக்டராக நினைச்சுட்டு அதை கரெக்ட் பண்ணு. அதுதான், அதை தாண்டி தான் அடுத்த கட்டத்தை யோசிக்கணுமே தவிர இப்பவே அதை பற்றி சிந்திச்சா உங்களுடைய கேரியர் இல்லப்பா. நம்ம அம்மாவோட தங்கச்சி இருக்காங்களே, அவங்களும் நம்மளுடைய அடுத்த கேள்வி, இந்த கேள்வி. இப்ப நான் ஒரு ஃபாதரா நான் பேசுறேன்னா சாதாரண ஒரு அப்பாவை பேசுறதா, இல்ல இந்த மருத்துவத்துறையோட இந்த உளவியல் ரீதியான இந்த பிள்ளைங்களுக்கான ஒரு பயிற்சி கொடுக்குற ஒரு நபராக நான் பேசுறது எனக்கு பெரிய ஒரு சேலஞ்ச். அதுவும் அமைதியா சொல்றேன். அது அவங்க 25 வயசுல அவங்களோட லைஃப் அவங்க டிசைன் பண்ணாங்க. ஓகேவா? அவங்க கேரியர் டிசைன் பண்ணாங்க. அவங்க நல்ல ஒரு வேலை பார்த்தா ஸோ அது செகண்ட் பார்ட். இப்ப பேசுறது இந்த 15 வயசுல தேவையில்ல இருந்துச்சு, 16 வயசுல தேவையில்ல இருந்துச்சு. இப்ப நீ செய்ய வேண்டியது உன்னுடைய படிப்பு. யாரும் பேசிக்கலாம், பசங்க கிட்ட பேசிக்கலாம். ஆனா எந்த காரணத்தை கொண்டு உன்னிடம் இருக்கக்கூடிய ஷேரிங்ஸ் அங்க போகுது. எதை ஷேர் பண்ணாலும் என்கிட்ட ஷேர், அம்மாவோட ஷேர். ஒரு பாதுகாப்பு என்பது இந்த இரண்டை தவிர வேற எதுவுமே இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா உனக்கு அப்பா அம்மாங்கிற தகுதி எங்களுக்கு இல்லை. நீ எனக்கு பிள்ளையா இருக்கிற தகுதி, நீ எனக்கு பிள்ளையே இல்லை அப்படி சொல்றது. உனக்கு அப்பா அம்மாவா இருக்கிறதுக்கு நான் தகுதியற்றவன். அதனால உன் மனசுக்குள்ள வர்றது எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும். அப்பா கிட்ட சொல்லணும், அம்மா கிட்ட சொல்லணும். ஓகேவா? ஓகே, இப்ப தெளிவா இருக்கு. ஸோ இது இவ்வளவு பெரிய டயலாக் எதுக்காகனா நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் இந்த ஹார்மோனல் வரக்கூடிய விஷயம். ஏன் எக்ஸ்பிளைன்